இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைந்தது என கேட்கப்பட்ட கேள்விக்கு பொதுமக்கள் கூறிய பதில்களை பார்க்கலாம். இத்துடன் 4 மணி செய்திகள் நிறைவடைகிறது. இந்த வருடம் எனக்கு ஓஹோன்னு இருந்தது. அப்ப கஷ்டப்பட்டேன், இப்ப நல்லா இருக்கேன். சில விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. 2024 மாதிரி இல்லாம 2025 எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறோம். வர்ற வருஷத்தை பாத்தீங்கன்னா அதோட நல்லதா அமையும். இந்த வருடம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருந்துச்சு. 3 பிள்ளைங்க இருக்கு எங்களுக்கு, படிக்க வைக்கணும். வீட்டுக்காருக்கும் அந்த அளவுக்கு வேலை இல்லை, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி சமாளிச்சு வெள்ளத்துல மிதந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு பள்ளத்துல ஏறிட்டோம். இனிமேல் தான் 25ல இறங்கணும். இப்ப 25 நாங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கணும் இருந்துட்டு இருக்கிறோம். பிடிச்சவங்களையும் இழந்துட்டேன், இருக்கிறவங்களையும் இழந்துட்டேன். அதனால இவருக்கு 25வது எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருக்கணும்னு நான் அந்த ஆண்டு எதிர்பார்க்கிறேன். அது லாஸ்ட் இயர் நடக்கல, லாஸ்ட் 5 வருஷத்துல நடக்கல. அது இந்த வருஷம் கொஞ்சம் அங்கங்க நடந்துச்சு. அது ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. 2025 ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் அப்படின்றதுதான். இவர்தான் எங்க ஓனரு. 2025 கொஞ்சம் பார்த்து செய்யலாம். இவரு எங்க பிட்ரு, இவரும் கொஞ்சம் பார்த்து செய்யலாம். 2024 பைக் வாங்கலாம்னு பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி, அதனால 10 வருஷமாச்சு வாங்கலாம் சொல்லிட்டு 10 வருஷம் கார் வாங்கிடுவாரு. இந்த வருடத்துல நான் பார்க்காத சோதனைகள் இல்லை, பார்க்காத பிரச்சனைகள் இல்லை. குடும்பங்கள் மற்றும் அலுவலக சார்ந்த சில பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி மிகவும் இந்த வருடம் எனக்கு சோதனை உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த ஆண்டு போல இல்லாமல் இந்த ஆண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் கஷ்டப்படுறவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எங்கள் அமைப்போடு சேர்ந்து. அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு எனக்கு. 24ல் கொஞ்சம் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் கொஞ்சம் சுணுக்கமாக தான் இருந்தது. 2025 நல்ல ஆண்டாக அமைய வேண்டுகிறேன்.